இளையராஜா சார் வந்து இப்ப கூட அந்த விடுதலையில ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அது நீங்க பாத்தீங்கன்னா விடுதலை 1ல வந்து இந்த தினம் தினமும் ஓ நினப்பு அப்படின்ற பாட்டையும், இப்ப விடுதலை 2ல உள்ள ஒரு பாட்டும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி. ஒரே மூவி தான். சேம் வந்து மியூசிக்ல இருந்து அந்த லிரிக்ஸ்ல இருந்து அந்த பாட்டுல இருந்து எல்லாமே ஒரே மாதிரி வரும். ஒருவேளை வந்து அடுத்து ஒரே மாதிரி இதே மாதிரி வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்திலையும் திரும்பவும் இதே மாதிரி பண்ணிடுவாங்களோன்ற பயத்திலையும் தான் ஒருவேளை வந்து டைரக்டர்ஸ்லாம் புது ஆட்களை வந்து பயன்படுத்துறாங்களோ சின்ன பசங்களை பயன்படுத்துறாங்களோ நம்ம நினைக்கிறோம். இப்போ இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சின்ன பையன்கிட்ட போகும்பொழுது பாட்டு ரீச்சபிள் ஆகும். ஒருவேளை வந்து அவங்கள்ட்ட கொடுத்தா ஒரு மாதிரி புத்துணர்வா இருக்கும். அவங்க புது புது விஷயங்களை அதில் ஆட் பண்ணுவாங்க. இவங்க பழைய ஆள்கிட்ட கொடுக்கும்பொழுது ஒரே விஷயத்த வந்து திரும்ப அப்படி செய்வாங்களோ அப்படின்ற கண்ணோட்டத்தில் அவங்க கொடுக்குறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஒருவேளை அதுவும் இருக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோட கருத்தை என்னன்னா, நான் படம் பார்க்க மாட்டேன் அந்த அளவுக்கு. ஆனால் இருந்தாலும் வந்து என்ன தோணுது அப்படின்னா, சின்ன பசங்கள்ட்ட கொடுக்கும்பொழுது அந்த வேலையை சரியாக செய்வாங்க. முதிர்ச்சியானவங்கள்ட்ட நம்ம கொடுக்கும்பொழுது திரும்ப ஒரே விஷயத்தையே அவங்க செய்வாங்க. இருக்கிற பாட்டுலேயே வந்து திரும்ப காப்பி திரும்பவும் அந்த அரைச்சமாவே அரைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியே அரைச்சிருவாங்களோ அப்படின்ற புது பசங்கள்ட்ட அவங்க கொடுக்குறாங்க.